Hi friends, welcome to MSD Cricket. Major League Cricket 2025 ஃபைனலுக்கு வந்திருக்கோம். வாஷிங்டன் ஃப்ரீடம் MI நியூயார்க் மோத போறாங்க. புது சாம்பியன் கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு டீம்ஸும் ஏற்கனவே சாம்பியன் ஆயிருக்காங்க. வாஷிங்டன் ஃப்ரீடம் போன சீசனோட சாம்பியன், இனாகுரல் சாம்பியனா MI நியூயார்க் இருந்திருக்காங்க. ஓவராலா இது தேர்ட் சீசன் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. MSD Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப், இன்வெஸ்ட்மெண்ட் ஈடுபாடு இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ஜூன் 5லேருந்து ஜூலை 31 வரைக்கும் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. அண்ட் ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. கிராண்ட் ஃபெராரி ஸ்டேடியம் டலாஸ் டெக்சாஸில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு சின்னதாக இருக்குது. லைட் ரெயின் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு டே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. பாசிபிள் அது க்ளௌடாக இருக்குமா, இல்லை மழையாக மாறுமா, ஆன் டைமில் மேட்ச் நடக்காமல் டிலே ஆகுமா, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். கிளாரிட்டி கொடுக்க முடியல. ஏன்னா லைட் ரெயின் இருக்கும்போது சில நேரங்களில் ஹெவியாக இருந்திருக்கு, சில நேரங்களில் ஹெவின்னு இருக்கும்போது மழையே இல்லாமல் இருந்திருக்கு. பார்க்கணும் ஆன் டைமில். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி மேட்ச் நடக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. 10 ஓவர் பேஸில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபைனல் அப்படின்றதுனால. அண்ட் இது மாறுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரிசர்வ் டே இருக்கா அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை, பார்த்துக்கலாம். ஜூலை 14 5:30 AM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 44 போட்டிகள். அதில் 21 பேட் ஃபஸ்ட்டு, 22 சேசிங்கான அவுட்புட்டு, ஒரு நோ ரிசல்ட்டும் இருந்திருக்கு. 176 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். இந்த இடத்துல டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க கண்டிஷன் பேரில். சேஸ் வந்து ட்ரெண்டாக இருந்துட்டு இருக்கு. சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இந்த மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் பெட்டராக பேட்டுக்கு வரலாம். அண்ட் ஓவராலாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நிறைய ஸ்கோர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பட் பிளே ஆஃப்னு வந்ததுக்கப்புறம் இங்கே அவ்வளோவா ஸ்கோர் வரல. சொல்லப்போனால் லீக் ஸ்டேஜில் 21 போட்டிக்கு அப்புறம் ஃப்ளோரிடாவில் மேட்சஸ் நடந்தது. அதுக்கப்புறம் திருப்பி பிளே ஆஃபுக்கு வர அந்த இடத்துல கொஞ்சம் டவுன் ஆகிருக்கோ ட்ராக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அண்ட் மழை பெய்கிற காரணமும் கூட முன்ன பின்ன இருக்குது அப்படின்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்லா சேஸ் தான் ப்ரிஃபரபிள். ஹை ஸ்கோராக சான் பிரான்சிஸ்கோ யூனிகான்ஸ் 246 அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. சிஎட்டில் ஆக்கஸ் லோ ஸ்கோரான 124க்கு 10 அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. 150க்கு பிலோவா 9 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 21 டைம்ஸ், 180 அபோவா 13 டைம்ஸ் அப்படின்னு ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. வாஷிங்டன் ஃப்ரீடம் இங்கே பயங்கர ஃப்ரீடமாக விளையாண்டுருக்காங்க. 14 போட்டிகளில் 10ல் வின்னு, 3ல் லாஸு, ஒரு நோ ரிசல்ட்டு. அண்ட் 223 ஹையாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்கெட் பேஸ்லேயும் 5-5 அப்படிங்கிற மாதிரி தான் பேட் ஃபஸ்ட்லேயும் சேசிங்லேயும் விட்டுருக்காங்க. அண்ட் பேட் ஃபஸ்ட் ஆவரேஜ், சேசிங் ஆவரேஜ் நல்லாவே இருந்திருக்கு. MI நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் 17 போட்டிகளில் 10ல் தோற்றுருக்காங்க, 7ல் தான் ஜெயிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்மார்ட்னு தான் சொல்லணும். அதில் சேஸில் அதிக வெற்றிகள், சேஸ் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக 184 இருந்திருக்கு. இங்கே விக்கெட் பேஸில் 6-6 அப்படின்னு பேட் ஃபஸ்ட் பண்ணும்போதும் சேஸ் பண்ணும்போதும் விட்டுருக்காங்க. இந்த சீசன் நம்பர்ஸை பாருங்கள். சில மேட்சஸ்ஸு அண்ட் 21 வரைக்கும், அது மேட்ச் நம்பர் 21 வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளோரிடாவில் மறுபடியும் இப்போ பிளே ஆஃபில் வந்து குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2. குவாலிஃபயர் 1 மழை காரணமாக ரிசல்ட் இல்லை. அண்டு எலிமினேட்டரில் வந்து 131க்கு 10 அப்படின்னு டவுன் ஆனாங்க. MI நியூயார்க் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து தான் ஜெயித்தாங்க. ஸோ அதை பார்க்கணும். அண்டு குவாலிஃபயர் 2ல் டிஎஸ்கே ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஓவரில் கேம் மாறிச்சு, அதை பார்த்தோம். அண்ட் MI நியூயார்க்கு க்ளோஸாக வந்து ஜெயித்தாங்க. ஸோ கண்டிப்பாக க்ளோஸ் கேமாக இருக்குது. பேட் ஃபஸ்ட்டு சேசிங் அப்படின்றத விட பெட்டர் கிரிக்கெட் விளையாடுற டீமுக்கு வெற்றி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் குறிப்பாக நாக் அவுட் ஸ்டேஜ், ஃபைனல் அப்படின்னு வரும்போது அந்த ப்ரெஷரை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்க முடியும். வாஷிங்டன் ஃப்ரீடம் பயங்கர ஆல்ரவுண்டர்ஸ் யூனிட்டு, செம்மையான ஹார்டு ஹிட்டர்ஸ் வச்சுருக்காங்க, லாங் பேட்டிங் டெப்த் வச்சுருக்காங்க. அதுதான் இது வரைக்கும் இந்த டீமுக்கு சக்ஸஸாக இருந்திருக்கு. மிச் ஓவன், ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. 2 ஆல்ரவுண்டர்ஸு செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டர்ஸ் கஸ் சில நேரங்களில் நல்லா பண்ணுறாரு, சில இன்னிங்ஸ் பெஸ்ட்டாகவும் இருந்திருக்கு. பிலிப்ஸ் ரீசெண்டாக பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறதுல சில நேரங்களில் அந்த ஹிட்டிங் பேஸில் கேம் சேஞ்சராக அண்ட் ஃபீல்டிங்கில் கேம் சேஞ்சராகவும் இருந்திருக்காரு. சில ஓவர் சில நேரங்களில் கொடுக்குறாங்க. நாக்ஸியோட பவுலிங் நல்லா இருக்குது. ஹிட்டிங் பேஸில் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக நல்லா விளையாடுவார் அப்படின்ற அந்த நேம் இருக்குது. முக்தர் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஸ்டெபிலிட்டி இல்லாமல் டீம் போகிற மாதிரி இருந்தால். பேனேரு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, இந்த சீசன்லேயே பெருசாலாம் பயன்படுத்தலை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். பவுலிங் பேஸில் யோசிக்கவே இல்லை, அதை பார்க்கணும். அண்ட் ஜாக் எட்வர்ட்ஸு டீசெண்டான பேட்டர், டீசெண்டான ஆல்ரவுண்டர். பேட்டிங் பேஸில் சில நேரங்களில் மேலே ப்ரொமோட் பண்ணாங்க.
டீசன்ட் சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கீழே தள்ளிட்டாங்க. ஸோ அது பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் ஓவராலாக லேட்டாக தான் வருவாருங்கிற எதிர்பார்ப்பு. ஏன் ஹாலண்ட் சில நேரங்களில் சிலர் அடி வாங்கும் போது இவரோட பவுலிங் சூப்பராக இருக்குது. கோல்டனாக விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு. பட் ஸ்டில் பேனார் அதே நேரத்தில் ஏன் ஹாலண்டெல்லாம் அந்தளவுக்கு கன்சிடரபிளாக பார்க்கல. நெட்வெல்கரோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நியூ பால் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் வீசுறாரு. லாக்கி ஃபெர்குசனோட இன்க்ளூஷன் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. போன போட்டியில் அனௌன்ஸ் பண்ணாங்க, பாசிபிளாக இருப்பார். இல்லை அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரை கூட இன்க்ளூட் பண்ணலாம். இந்த டீமுக்கு பேட்டிங் டெப்த் பேஸில் தேவைன்னு யோசிச்சா அந்த ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. இல்லை ஸ்பின் பேஸில் நல்லா இருக்குது அப்படின்னா அமிலா அப்போன்சா சூப்பர் பவுலிங் கொடுக்குறாரு. ஸ்ரீலங்கன் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு ஷோ பண்ணுறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். எம்ஐ நியூயார்க் அண்ட் எம்ஐ நியூயார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸை பார்த்துருவோம். நம்பர் கிளியராக இருக்குது. மிச்சம் ஓனோட ரீசன் இன்னிங்ஸ் ரொம்ப டவுனாக இருக்குது. ஆரம்பத்தில் பயங்கர சூப்பராக ஆரம்பித்தார். இவரெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. பட் ரீசெண்டாக அப்படியே டவுனாக இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் எம்ஐ நியூயார்க் எகென்ஸ்டாக ஒரு 60 அடிச்சிருக்காரு. அண்ட் இந்த சீசனில் 12.9 அப்படின்னும் போயிருக்காரு. ஸோ அண்ட் பவுலிங் வீஸ்லன்னு பார்க்கும்போது கடந்த சில மேட்சஸில் பவுலிங்கில் கன்சிடரேஷன் குறைஞ்சிருக்கு. முழுமையாலாம் ஆரம்பத்தில் இருந்துக்கிட்டே இருந்தார். பட் ரீசெண்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா முழு பவுலர் அப்படிங்கிற மாதிரி சில பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்றலாம் அந்த கன்சிடரேஷனுக்கு போயிருக்காங்க. ரச்சினோட பேட்டிங் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை பாருங்கள். நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அண்டு பவுலிங்கில் சில நேரங்களில் ஓகே, ஒரு மேட்ச்னா ஒரு மெய்டன் ஒரு விக்கெட் அப்படின்ற ரேஞ்சில் இருந்தார். ஒரு பவுலிங் கொடுக்கும்போது விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னால கொஞ்சம் கன்சிடரபிள். டெக்ஸாஸில் 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு, 3 விக்கெட். இந்த மாதிரி டெக்ஸாஸில் ஓரளவுக்கு சக்ஸஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கங்க. ஆண்டஸ் கஸ் ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் நாட் அவுட்டில் இருந்திருக்கார், ஓகேவாக இருந்திருக்கார். எம்ஐக்கு எகென்ஸ்டாக 46, 59, 24 இந்த மாதிரி டீசன்ட் இன்னிங்ஸ் இருந்திருக்கு. டெக்ஸாஸில் ஒரு 80 நாட் அவுட் அப்படின்றதும் இருந்திருக்கு. பிலிப்ஸு ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணுற அந்த இடத்துல ஓகே, டெஃபினட்டாக நல்ல பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. சில நேரங்களில் பேட்டிங் பேஸில் லேட்டாக அனுப்புகிறாங்க. போன போட்டியில் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க கிளென் பிலிப்ஸு. அந்த இடத்துல இருந்தால் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். மேக்ஸி சில நேரங்களில் மேலே வருவார். இந்த தடுமாறுற இடத்துல முக்தரை மேலே அனுப்பிடுவாங்க. ஒரு ஃபினிஷர் பேஸில் லேட்டாக அனுப்பணுங்கிறது தான் கிளென் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வைக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அவர் ஸ்கோர் நாட் அவுட்டில் இருக்குது. ஒரு சில இடங்களில் பெரிய இன்னிங்ஸ் வந்திருக்கு, அதை பார்க்குறோம். பவுலிங் பேஸில்னு பார்க்கும்போது கோல்டனாம். ஸோ இது வரைக்கும் ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. எம்ஐ நியூயார்க் எகென்ஸ்டாக ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்றைக்கி அவர் மேலே கொஞ்சம் எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன், அதை பற்றி பேசுவோம். பிலிப்ஸு ஓவர் அண்ட் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக இன்னிங்ஸ் பேஸில் பெருசாக பில்ட் பண்ணல. ஓவராலாகவே பார்க்குறோம். ஐபிஎல்ல ஆரம்பத்தில் சொதப்பினார், அப்புறம் இன்ஜுரி காரணமாக வெளியில் போனார். அதுக்கு முன்னாடி பிபிஎல்னு பார்த்தாலும் கன்சிஸ்டன்ட் பேஸில் அவரோட அவுட்புட் வரல. டொமஸ்டிக் மேட்சஸ் அந்தளவுக்கு கிரேட் இல்லை. இன்டர்நேஷனலில் சில நேரங்களில் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பவுலிங் பேஸில் ரீசெண்டாக அந்த கன்சிஸ்டண்ட்டை ஷோ பண்ணுறாரு. குறிப்பாக எம்ஐ நியூயார்க் சைடு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஒரு ஆஃப் பிரேக் பவுலருங்கிற முறையில் மேக்ஸி பெஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்கலான்னு தோணுது. முக்தரோட பேட்டிங் பாருங்கள், சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணும்போது டீசெண்டாக இருந்திருக்காரு. பேனார் அவ்வளோ டீசெண்டான பேட்டர் தான். லேட்டாக அப்படிங்கிறனால பெருசாக யோசிக்க முடியல. சில நாட் அவுட்ஸில் இருக்கிறத பார்க்குறோம். ஜாக் எட்வர்ட்ஸோட ப்ரொமோஷன் இருக்கும்போது டீசெண்டாக இருந்திருக்காரு. டீசென்ட் பேட்டர், டீசென்ட் ஆல்ரவுண்டர். அண்ட் பவுலிங்கில் ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆயிருக்காரோ. ஒரு போட்டியில் 3 விக்கெட் எடுத்திருந்தா கூட மற்ற இடங்களில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஓவராலாக டெக்ஸாஸில் அவ்வளோ சக்ஸஸ் கிடையாது. ஏன் ஹாலந்து கொடுக்கும்போது சில நேரங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. பட் கன்சிஸ்டண்டாக ஓவர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா அங்கே கேள்வி தான். நெட்வெல்க நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில நேரங்களில் ரீசெண்டாக தான் கொஞ்சம் சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஆரம்பத்துலேருந்து விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லை. எம்ஐ நியூயார்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு டீசெண்டாக இருந்திருக்கு. ஆனால் டெக்ஸாஸில் அவ்வளோ சக்ஸஸ் கிடையாது. லாக்கி ஃபெர்குசன் கண்டிப்பாக டெக்ஸாஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அந்த பேஸ்லேயே கொண்டு வந்திருப்பாங்கங்கிற ஃபீல் இருக்குது. அண்ட் பாருங்கள், ரீசெண்டாக 4 ஓவர் போட்டு 10 ரன் தான் கொடுத்துருக்காரு. கண்ட்ரோல் இருக்குது, நல்ல பவுலிங். முன்னளவுக்கு பேஸ் அப்படிங்கிறத வச்சுருந்தா கூட முன்னை விட பெட்டரான கண்ட்ரோல் வச்சுருக்காரு. எம்ஐ நியூயார்க்கே வந்துடுவோம். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் டாப் 5 இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்எக்ஸ்பீரியன்ஸு, பவுலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸாக போல்ட் மட்டும் இருக்கார். ஸோ இந்த ஒரு இடம் மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் கிறிஸ்டியன் லியூஸாக இருக்கட்டும், உகார்கராக இருக்கட்டும், செம்ம பவுலிங் கொடுக்குறாங்க. கெஞ்சிகே ஏர்லியாக கொஞ்சம் பெட்டராக இருக்கார், லேட்டராக கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார். புலாலோட அந்த பவுலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் பேஸில் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கனால ஓரளவுக்கு மேனேஜபிள். யங்ஸ்டர்ஸாக இருந்தால் கூட ப்ரெஷர் இல்லாமல் கிறிஸ்டியன் லியூஸ்டேருந்தும் உகார்கிட்டேருந்தும் நல்ல பவுலிங் கிடைக்குது. கெஞ்சிகே கொஞ்சம் ப்ரெஷரில் பவுலிங் கொஞ்சம் மோசமாக போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அண்ட் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டாப் பேட்டர்ஸ் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் எம்ஐ நியூயார்க்குக்கு ஒரு வெற்றி கிடைக்கலாம். குவிண்டன் டி காக் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் கிடையாது, தொடர்ந்து ஃபெயிலியர்ஸை ஷோ பண்ணுறாரு. அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் கேக்கின்ஸாக ரீசெண்டாக ஒரு 55 அடிச்சிருக்கு, அது கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக கொடுக்கலாம். மொனாக் பட்டேல் இந்த சீசனில் ஹையஸ்ட் ஸ்கோரராக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாஃபுக்கு அடுத்து இவர் தான் இருக்கார் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரராக. இந்த போட்டியில் ஒரு 30-40 ரன்ஸ் வந்தால் டெஃபினட்டாக அவரை தாண்டி போக முடியும். ஸோ அந்த இடத்துல பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த சீசன் அவருக்கு சூப்பர் சீசனாக இருக்குது. நடுவில் கொஞ்சம் போட்டி 2 போட்டியில் டவுன் ஆகிருக்காரு அண்ட் ஓவராலாக நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் கேக்கின்ஸாக பெஸ்ட்டு இல்லை, ஆனால் டெக்ஸாஸில் ஓரளவுக்கு நல்ல நம்பர் வச்சுருக்காரு. பிரேஸ்வெல்லோட நம்பர் அவ்வளோ கிரேட்டால இந்த சீசனில் டச்சிலே இல்லை. பட் வாஷிங்டன் ஃப்ரீடம் கேக்கின்ஸாக ஒரு இன்னிங்ஸ் நல்ல இன்னிங்ஸாக இருந்தது, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பவுலிங் பேஸில் ரீசெண்டாக கன்சிடர் பண்ணாலும் விக்கெட் டேக்கிங் பேஸில் பாருங்கள் ஓவராலாக காலமில் பெஸ்ட்டாக இல்லை. டெக்ஸாஸில் ஒரே ஒரு விக்கெட்டு, வாஷிங்டன் ஃப்ரீடம் கேக்கின்ஸாக 4 ஓவர் போட்டால் கூட விக்கெட்லெஸ்ஸாக முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இருக்குது. நிக்கோலஸ் பூரன் ரீசெண்டாக செம்ம கம்பேக், ஆரம்பத்தில் ரன்ஸே அடிக்கல, ரீசன்ட் கம்பேக் நல்லா இருக்குது. குறிப்பாக டெக்ஸாஸில் அவரோட நம்பர்ஸ் பெரிய பெரிய இன்னிங்ஸ் இருந்திருக்கு, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பொலார்டோட நம்பர் ரீசெண்டாக நல்லா இருக்குது, கண்டிப்பாக பெஸ்ட்டு. ஸோ சூப்பராக அவுட்புட் கொடுக்குறாரு. ஒரு ஏஜ் வெறும் நம்பர் அப்படின்னு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல்டிங்லையும் சரி மற்ற இடங்களையும் சரி. பவுலிங்கில் லேட்டராக வந்து வீசுறாரு, அந்த இடத்துலையும் பார்க்கணும். பவுலிங்கில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார் அப்படின்னா கூட சில நேரங்களில் விக்கெட்ஸை எடுத்துறாரு, சில நேரங்களில் கண்ட்ரோலாகவும் இருக்கார், அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுறாரு. குன்வர்ஜீத் சிங் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்டை, ஒரே ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு ரீசெண்டாக. டஜிண்டரை சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணும்போது சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொமோஷனில் 35 பால் 95 அப்படின்னு அடிக்க முடியும் அப்படின்னு ஷோ பண்ணார். இந்த மாதிரி டேலண்ட்டை எம்ஐ எப்பயுமே வளர்த்து விடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த டேக்லையும் சரி, எம்ஐ நியூயார்க் அப்படிங்கிற இந்த டேக்லையும் அந்த சக்ஸஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக கிறிஸ்டியன் லூயிஸை இங்கே கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார் அப்படிங்கிற அந்த இடத்துல பாருங்கள் நம்பர்ஸு 2 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்னு அந்த கன்சிஸ்டன்ட் இருக்குது. ஃப்ரீ ஃப்ளோவாக பெட்டர் அவுட்புட் கொடுக்குறாரு, அதுதான் இங்கே வந்து பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம். ட்ரெண்ட் போல்ட்டு சில நேரங்களில் விக்கெட்லெஸ்ஸில் இருந்தாலும் சில நேரங்களில் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் கொஞ்சம் டேயில் இருக்கும்போது கஷ்டப்படுறார். பட் இன்றைக்கி அப்படி யோசிக்க வேணாம், அவர் ஃபைனலுக்கு ஒரு பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்கான இடம். அது மட்டும் இல்லை, கண்டிஷன் க்ளௌடியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குதுன்னா வேறு லெவல் பண்ணிடுவார். அந்த இடத்துல பார்க்கணும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற இடத்துல கஷ்டப்படுவார். அதுலேயே செகண்ட் இன்னிங்ஸுங்கும் போது அண்டர் லைட்டில் ட்ரெண்ட் போல்ட் பெட்டர் அவுட்புட் கொடுப்பார் அப்படின்னு இருக்குது. கெஞ்சி கேல் விக்கெட் டேக்கிங்கில் தொடர்ந்து இருந்திருக்கார், டெக்ஸாஸில் நல்லா பண்ணியிருக்கார். பட் வாஷிங்டன் ஃப்ரீடம் கேக்கின்ஸ்டாக சில இடத்துல விக்கெட் இல்லாமல் இருந்திருக்கார். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ரீசெண்டாக தொடர்ந்து விக்கெட்டில் இருந்துக்கிட்டே இருந்தார், மிஸ் பண்ணியிருக்கார் இப்போ அப்படின்னு சொல்லணும். போன போட்டியில் மிஸ்ஸு. ரூசில் உகார்க்க செம்மையாக பவுல் பண்ணிட்டு இருக்கார். கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது இவர்கிட்டையும் சொல்லலாம். ஏன்னா அந்த கண்ட்ரோல் இருக்குது, அதுதான் பார்க்கணும். ஒரு போட்டியில் மட்டும் 16 ரன் அப்படிங்கிறதுல அவருக்கு ஓவர் முழுமையாக கொடுக்கணும், மற்றபடி ஓவர்ஸ் முழுமையாக கொடுக்க பார்க்குறாங்க. விக்கெட் டேக்கிங்லேயும் நல்லா இருக்கார் அப்படிங்கிறது ஓவராலாக பார்க்குறோம். டெக்ஸாஸில் நம்பர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் டேக்கிங் பேஸில் இருக்குது. ரெண்டு டீம் பார்க்கும்போது வாஷிங்டன் ஃப்ரீடம் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க யூனிட் பேஸில். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த மாதிரி கான்செப்டில் ஓவராலாக ஒரு பேக்கேஜாக வாஷிங்டன் ஃப்ரீடம் இருக்காங்க. ஆனால் மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் அந்த ரிசோர்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. எம்ஐ நியூயார்க்குன்னு பார்க்கும்போது நிக்கோலஸ் பூரன்ட்டே அந்த ப்ரெஷர் இருக்குது, ஆரம்பத்தில் அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் கொஞ்சம் பெட்டர் பேட்டிங் கொடுக்குறாரு. அதே இடத்துல சில நேரங்களில் பிரேஸ்வெல்லை மேலே அனுப்புறது, சில நேரங்களில் அந்த பேட்டிங் ஆர்டரை சரி பண்ணி பண்ணுறது, இதெல்லாமே மேனேஜ்மெண்ட் கூட வச்சு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் பெட்டர் யூனிட்டாக அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட அந்த ரிசல்ட் வந்து எம்ஐ நியூயார்க்குக்கு அவுட்புட்டாக கொடுக்குமோ அப்படின்னு தோணுது. இன்றைக்கி என்னோட கணிப்புக்கு எம்ஐ நியூயார்க் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் பேக் எண்டில் பொலார்டு பூரன் வந்து அவுட்புட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அவுட்புட் பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸியோட அவுட்புட் பெஸ்ட்டாக இல்லை. பிலிப்ஸ் பேட்டிங் பேஸில் ஓகேவாக இருக்கார். ரவீந்திராவோட பேட்டிங், ஓவனோட பேட்டிங் ரீசெண்டாக டவுன் ஆகிருக்கு. கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸில் அவங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட வியூவர் கூட சொன்னார், மிச் ஓவன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்சா நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் அது வந்து கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெல்டர் ட்ராக்ஸில் அது ஓகே தான். பட் கொஞ்சம் டவுன் ட்ராக்கில் அப்படிங்கிறது வந்து மிச் ஓவனோட அந்த அவுட்புட் டவுன் ஆகிறது ரீசன்ட் மேட்சஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் மிச் ஓவன் அப்படிங்கிறதையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
அண்ட் ஓவராலாக மேக்ஸியோட போலிங்கில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கிடைக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த டீம் பொறுத்த வரைக்கும் யோசிக்கும் போது கொஞ்சம் பெல்டராக குயிக்காக இருக்கிற ட்ராக்கில் பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாங்க. இது கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு அப்படின்ற இடத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எம்ஐ நியூயார்க் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் ரெண்டு சைடுமே போலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக வச்சுருக்காங்க. அண்ட் ஜாக் எட்வர்ட்ஸ் நெட்வொர்க்கு பவுலிங்கில் கொஞ்சம் அதிகமாக வீசுவாங்க, முழுமையாக வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஜாக் எட்வர்ட்ஸ் நெட்வொர்க்கில் எண்ட் ஓவர் வீசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சைடு பிரேஸ்வெல் அண்டு தஜிந்தருக்கான ஓவர் குறைவாக கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் பொலாடு நிறைய ஓவர் வீசிடுறாரு. ஸோ 4 ஓவர் கூட முழுமையாக வீசுகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ அதனால் பார்க்கணும் லூயிஸ் போல்ட் அண்ட் உகார்கருக்கு முழுமையான கோட்டாக கொடுத்துருவாங்க. போல்ட் உகார்கர் எண்டோரில் எதிர்பார்க்குறோம். அண்ட் உகார்கரை முன்னாடி முடிச்சுட்டு பொலாடோட எக்ஸ்பீரியன்ஸை எண்டோரில் வச்சுக்கலாம் அப்படின்னு போன போட்டியில் போனாங்க. அது கூட பாசிபிள். ஆனால் உகார்கர் எண்டோரில் நல்லா வீசுறாரு அப்படின்றத பார்க்குறோம். போல்ட்டை எளியாக கூட பயன்படுத்திட்டு உகார்கர் அண்ட் பொலாடை கூட லேட்டாக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் போலிங்கில் அப்படி ஒரு விஷயம் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஹெட்டுன்னு பார்க்கும்போது வாஷிங்டன் ஃப்ரீடம் அப்பராக இருக்காங்க. அதில் குறிப்பாக ரீசன்ட் 4 மேட்சஸ் வாஷிங்டன் ஃப்ரீடம் சைடு தான் இருக்குது. இந்த வருஷம் நடந்த 2 போட்டியில் வாஷிங்டன் ஃப்ரீடம் தான் ஜெயிச்சிருக்காங்க அகெயின்ஸ்ட் எம்ஐ நியூயார்க். அதை பார்க்குறோம். அண்ட் எம்ஐ நியூயார்க்கு சாம்பியனான அந்த வருஷம் அகெயின்ஸ்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் 2 போட்டிகள் வந்து 2லேயுமே ஜெயிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக எலிமினேட்டர் வந்து கூட ஜெயிச்சாங்க. அது ஞாபகம் இருக்கும். அண்ட் ஓவராலாக இன்றைக்கி எப்படி இருக்க போகுது பார்க்கணும். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற டீம் ஜெயிக்க போகிறாங்க. அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் ரீசெண்டாக வெற்றிகள் அப்படின்ற வகையில் தொடர்ந்து இருக்காங்க. ஒரு டிஎஸ்கே மேட்சோட தோத்தாங்க. எம்ஐ நியூயார்க்கு வாஷிங்டன் ஃப்ரீடம் கூட தான் தோற்றுருக்காங்க ரீசெண்டாக. அதை பாருங்கள். கடந்த சில போட்டிகள் இந்த 2 டீம் கிடையாது. அதான் சொன்னேன், 2023 13வது போட்டி எலிமினேட்டர். இந்த 2 போட்டியிலும் எம்ஐ நியூயார்க் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாஷிங்டன் ஃப்ரீடம், குறிப்பாக மழை பெய்கிற மேட்ச் இந்த மாதிரி மேட்சஸ்லையும் வாஷிங்டன் ஃப்ரீடம் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த இடத்துல வாஷிங்டன் ஃப்ரீடமுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கோ அப்படின்னு யோசிக்க தோணுது. டாப் 14 மைண்டில் ஜஸ்ட் இப்போதைக்கு போட்டுருங்க. ஆன் டைமில் சேஞ்சஸ் இருக்கா, அதே நேரத்தில் ஷார்ட் அண்ட் ஓவர் இருக்கா அப்படி பார்க்கணும். ஏன்னா 5 ஓவர் மேட்ச் இல்லை 10 ஓவர் மேட்ச் அப்படி 5 ஓவருக்கு ஆன வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபைனலுக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. 10 ஓவர் மேட்ச் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா குயிக்காக ஆடுறவங்கள ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிக் பேஸில் கெஞ்சிகே, நெட்வொர்க்கர், ருசில் உகார்கர் அண்ட் லாக்கி ஃபர்கூசன் அவங்களாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. லாக்கி இருக்காரா பார்க்கணும். இங்கே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னால மோஸ்ட்லி இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த நம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. இப்போல்லாம் உகார்கர் செம்மையாக போல் பண்ணிட்டு இருக்கார். நெட்வொர்க்கர் இந்த மாதிரி டவுன் கண்டிஷனில் பெஸ்ட்டாக இருப்பார். கெஞ்சிகே கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கர் இருந்திருக்கு. அந்த பேஸில் யோசிக்கலாம். மிச் ஓன், மேக்ஸ்வெல் அண்ட் பொலார்டை நிறைய பேர் கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆப்வியஸாக எல்லாருமே நல்ல பவுலிங்கும் கொடுப்பாங்க. பேட்டிங் பேஸில் ஓகேவாக இருக்காங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ரீசெண்டாக பேட்டிங் பேஸில் ஓவன் அண்ட் மேக்ஸ்வெல் ஃபெயிலியர் ஆகுறாங்க. பொலார்டு ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன். ஸ்டில் அந்த லேட்டாக வர ஒரு ஃபினிஷ் பண்ணுற ஒருத்தரை நம்பி போக முடியாது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது மேக்ஸி அண்டு ஓவன் தான். குயினண்டிகா, கிளன் பிலிப்ஸ் அண்ட் பூரனை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். 2 லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ். விக்கெட் கீப்பிங் பார்க்கும்போது குயினண்டிகாக்கு தான் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் கன்சிஸ்டண்டாக இல்லை. சில நேரங்களில் இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும். முக்கியமான போட்டி அப்படின்றால ப்ரெஷர் இல்லாமல் விளையாட முடியும். பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அது எம்ஐ நியூயார்க்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் அண்ட் நம்பர் 4 எதுவும் பேட்டிங் வந்தால் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும். ரீசெண்டாக கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்டிங் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. அப்படின்னால பிலிப்ஸை ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் பூரன், குயினண்டிகாக்கு 2 பேர்த்து ட்ரை பண்ணலாம். நிக்கோலஸ் பூரன் ரீசெண்டாக கேப்டன் இன்னிங்ஸ் கொடுக்குறாரு. அண்டிஸ்கஸ் டீசன்ட் சாய்ஸ். அவருமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் மிஸ் பண்ணி பார்க்கலாம். பவுலர் சைடு ஆல்ரவுண்டர் சைடு போதிய அளவுக்கு இல்லை அப்படின்னா ஆண்டர்ஸ்கஸ் எடுத்துக்கலாம். மேக்ஸி பேட்டிங் பேஸில் இருக்கார். டீசன்ட் சாய்ஸ். பிரேஸ்வெல் நம்பர் 4 இல்லை நம்பர் 5 போன போட்டியில் முன்னாடியே ப்ரொமோட் பண்ணாங்க. இருந்தால் கூட டச்சில் இல்லாத ஃபீல்டு இருக்குது. மொனாக் பட்டேல் லீடிங் ரன் ஸ்கோரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் பொலார்டு, மிச் ஓவன், ஜாக் எட்வர்ட்ஸ் இங்கே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. மிஸ் பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். பிலிப்ஸ் இன்றைக்கி நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரச்சின் நல்ல சாய்ஸு. தஜிந்தர் லேட்டாக தான் அனுப்புகிறாங்க. அந்த பேஸில் பெருசாக யோசிக்க முடியாது. போலிங்கில் போல்ட்டு செம்ம சாய்ஸு. லாக்கி இருக்காரான்னு பார்த்தா செம்ம சாய்ஸு எடுத்துக்கலாம். அதில் உகார்க்க செம்ம நல்ல சாய்ஸை நான் பார்க்குறேன். அண்ட் இதில் லூயிஸை பிக் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். லூயிஸ் யாருக்கு பதிலாக பிக் பண்ணலாம்? பேட்டிங் பேஸில் யாராவது மிஸ் பண்ணலாமா, இல்லை ஆல்ரவுண்டர் சைடில் மிஸ் பண்ணலாமா? ஜாக் எட்வர்ட்ஸ் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இல்லை அப்படின்னால லூயிஸை கொஞ்சம் யோசிக்கலாம். நல்ல சாய்ஸு. கேப்டன் மேக்ஸி ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொரு பக்கம் ஓவன்.
டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமை ஆன் டைமில் மாற்றங்களை யோசிச்சு ஓவர்ஸ் எவ்வளோ இருக்குது அதை யோசிச்சு டீம் செட் பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.